வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து முடித்திடுக போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். படத்தில் காண்கிறீர்கள். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க வேண்டும். மினி பேருந்தை அரசை ஏற்று இயக்க வேண்டும். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். காலிப்பணியிடங்களை நிரப்பி நிரந்தர பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் வியாழன் அன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் உள்ள போக்குவரத்து பணிமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு போக்குவரத்து தொழிலாளர் சங்க மண்டல தலைவர் செம்பன் தலைமை வகித்தார். இதில் CITU சாலை போக்குவரத்து சங்க மண்டல துணைத் தலைவர் SK தியாகராஜன், போக்குவரத்து தொழிலாளர் சங்க மண்டல பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, விரைவு போக்குவரத்து தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் சந்திரன், AITC நிர்வாகி தனசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மண்டல பொருளாளர் சேகர் நன்றி கூறினார். தர்மபுரி போக்குவரத்து கழக பொது மேலாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு போக்குவரத்து தொழிலாளர் சங்க மண்டல தலைவர் C முரளி தலைமை வகித்தார். CITU மாநில செயலாளர் C நாகராசன், மாவட்ட துணைத் தலைவர் முருகன், போக்குவரத்து தொழிலாளர் சங்க மண்டல செயலாளர் S சண்முகம், பொருளாளர் பசவராஜ், கௌரவ தலைவர் ரகுபதி, AITC மாநில தலைவர் ரவி, மாவட்ட செயலாளர் நாகராஜன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை சுங்கம் பணிமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு CITU போக்குவரத்து ஊழியர் சங்க துணை பொதுச் செயலாளர் R லட்சுமி நாராயணன் தலைமை வகித்தார். இதில் போக்குவரத்து ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் M வேளாங்கண்ணி ராஜ், உதவித் தலைவர் கோபால், மண்டல பொருளாளர் மகேஷ்குமார், AITUC மாவட்ட தலைவர் சண்முகம், பணியாளர் சங்க மண்டல பொருளாளர் நடராஜன், அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் மண்டல செயலாளர் சுரேந்திரன், REW நிர்வாகி ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் AITUC மண்டல செயலாளர் அண்ணாதுரை நன்றி கூறினார். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.